friends, welcome to LH Mathematics. Today we will talk for the 10th standard maths சமச்ச கல்வி exercise 5.1. Previous video la 7 sum வரைக்கும் பார்த்திருந்தோம். இந்த வீடியோல 8 sum பார்க்கலாம். Let P 11,7 Q 13.5,4 R 9.5,4 be the midpoints of the sides AB, BC and AC respectively of triangle ABC. Find the coordinate of the vertices A, B and C. Hence, find the area of triangle ABC and compare this with area of triangle PQR. அப்போ ABC அப்படிங்கிற ஒரு triangle இருக்கு. அதோட midpoints வந்து என்ன அப்படின்னா PQR அதோட vertices மட்டும் தான் அவங்க கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ABC யோட vertices. இத நான் டயகிராம் டிரா பண்ணி உங்களுக்கு சொன்னா புரியும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணனும் அப்படின்னா இந்த PQR கரெக்ட்டா கொடுத்திருக்காங்களா லைனா ஆன்டி கிளாக்வைஸ் கொடுத்திருக்காங்களா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணனும். அதுக்கு தான் நான் கிராஃப் டிரா பண்ணி வச்சிருக்கேன். அப்போ நம்ம பிளாட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 11,7 ஓகேவா 11,7 11 னா இந்த சைடு ஏன் நான் இந்த சைடுலாம் எழுதலனா ரெண்டுமே அவங்க பாசிட்டிவ்ல தான் கொடுத்திருக்காங்க xம் yம். அப்ப நம்ம xy இது நமக்கு x இது வந்து y அதனால நான் பாசிட்டிவ் மட்டும் தான் எழுதி இருக்கேன். அப்போ 11,7 11 ஓகேவா 7 நமக்கு இங்க வரும் இந்த மாதிரி. அப்போ 11,7 நெக்ஸ்ட் 13.5,4 13 க்கு அப்புறம் தான் 0.5 வரும். அப்ப 13.5 னா இங்க 4 அப்படிங்கிறது நமக்கு எங்க வரும் இங்க வரும் 13.5,4 நெக்ஸ்ட் 9.5,4 9.5 னா நமக்கு இங்க வரும் 9.5 9 க்கும் 10 க்கும் நடுவுல. அப்ப 9.5,4 னா இது ஸ்ட்ரைட்டா தான் வரும். ஓகேவா இது என்னது நமக்கு 9.5,4 ஓகேவா 9.5,4 இப்போ மூணுத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா அப்ப ஜாயின் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிறது வந்து 11,7 அப்ப இதான் நமக்கு என்னது P ஆன்டி கிளாக்வைஸ்னா நமக்கு இந்த டைரக்ஷன்ல தான் வரும். ஆன்டி கிளாக்வைஸ் அப்படினா இது P னா இதான் நமக்கு என்னவா இருக்கணும் Q ஆ இருக்கணும். இதான் நமக்கு என்னவா இருக்கணும் R ஆ இருக்கணும். அப்ப P Q R அப்படி தான் இருக்கணும். அப்ப அவங்க தப்பா கொடுத்திருக்காங்க. R வந்து நமக்கு Q ல இருக்கத R ல கொடுத்திருக்காங்க. R ல இருக்கத Q ல கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கரெக்ட் பண்ணி எழுதிடலாம். அத 11,7 ஃபர்ஸ்ட் வரும். நெக்ஸ்ட் நமக்கு 9.5,4 நெக்ஸ்ட் வரும். அதுக்கு அப்புறம் தான் நமக்கு என்ன வரும் 13.5,4 வரும். ஓகேவா நெக்ஸ்ட் நம்ம ஒரு டயகிராம் டிரா பண்ணோம். அது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க ABCங்கற ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு அப்படினு சொல்லிருக்காங்க. அப்ப அந்த ட்ரையாங்கிளை நம்ம டிரா பண்ணலாம். ABCங்கிறது இது A னா இது B இது C ஏனா ஆன்டி கிளாக்வைஸ் இல்லையா. அப்ப ABCங்கற ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. அதுல மிட் பாயிண்ட்ஸ் இருக்கு. அந்த மிட் பாயிண்ட்ஸ் தான் நமக்கு என்னது அப்படினா PQR. அது நான் இப்ப AB ல ஒரு மிட் பாயிண்ட் வச்சேன் P அப்படினா ஆன்டி கிளாக்வைஸ். அப்ப இதான் நமக்கு என்னது Q இது R. மிட் பாயிண்ட்ஸ்னா உங்களுக்கு தெரியும் ஒரு லைன்ல சென்டரா ஒரு பாயிண்ட் இருக்கும். அதான் நமக்கு மிட் பாயிண்ட். அப்ப AB லைன்ல P தான் மிட் பாயிண்ட். BC லைன்ல Qங்கிறது தான் மிட் பாயிண்ட். AC லைன்ல Rங்கிறது தான் மிட் பாயிண்ட். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படினா அவங்க क्वेश्चनல கொடுத்திருக்காங்க ஏரியா ஆஃப் compare this with area of triangle PQR. அப்போ நம்ம என்ன பண்ணனும் PQRங்கற ட்ரையாங்கிளுக்கும் நம்ம வந்து ஏரியா ஃபைண்ட் பண்ணனும். அப்ப ட்ரையாங்கிள் ஷேப் ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லா பாயிண்ட்ஸும் நம்ம என்ன பண்ணனும் ஜாயின் பண்ணிக்கணும். அப்பதான் இது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல வரும். ஓகேவா அப்போ இது ஒரு ட்ரையாங்கிள் PQRங்கிறது ஒரு ட்ரையாங்கிள் ABCங்கிறது ஒரு ட்ரையாங்கிள். இப்போ நம்ம இதோட வெர்டிசஸ் எழுதிக்கலாம். இதான் நமக்கு என்னது P இதான் Q இதான் R. ஓகேவா இத நம்ம கரெக்ட் பண்ணி எழுதி வச்சிருக்கிறது. அப்போ P நமக்கு என்னது 11,7 Qங்கிறது 9.5,4 Rங்கிறது 13.5,4. ஓகேவா இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படினா இந்த ABC யோட வெர்டிசஸ் தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். அப்ப A தெரியாது x, y x y இந்த ரெண்டு வெர்டிசஸ் நமக்கு தெரியாது. x y அப்படி எடுத்துக்கலாம். இந்த B யை நம்ம என்ன எடுத்துக்கலாம் x y ன்னு எடுத்துக்கலாம்.
சியை எக்ஸ் கமா ஒய்னு எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்ஒய் எடுத்தால் கன்ஃபியூஸ் ஆகுன்றதுனால ஏவை வந்து நம்ம x1 y1ன்னு எடுத்துக்கலாம், பியை வந்து x2 y2ன்னு எடுத்துக்கலாம், இது வந்து x3 y3 அப்படின்னு எடுத்துக்கலாம் சியை. ஓகேவா? இப்போ நம்ம இந்த x1 y1 x2 y2 x3 y3 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் PQR ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம கொஸ்டின் அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இதை கம்பேர் பண்ணணும், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் PQRோட கம்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம லாஸ்ட்டாக பண்ணாமல் ஃபஸ்ட்டே பண்ணிடலாம். ஓகேவா? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் PQR கண்டுபிடிக்கிறத. அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் PQR இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது நம்மளுக்கு? ட்ரையாங்கிள் ஃபார்முலா 1/2 x1 y1 x2 y2 x3 y3 x1 y1 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேவா? இதில் நான் தனியாக எழுதி வச்சுருக்கேன். இது வந்து நம்மளுக்கு x1, இது y1, x2, இது y2, x3 y3. ஓகேவா? இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி எழுதிக்கலாம். 1/2 x1 நம்மளுக்கு என்னது 11, x2 என்னது 9.5, x3 என்னது 13.5, next x1 என்னது 11, next y1 என்னது 7, y2ங்கிறது 4, y3ங்கிறதும் 4, next திருப்பியும் 7, y1ங்கிறது 7, next 1/2 இப்போ நம்ம என்ன பண்ணணும்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் மேலே இருந்து கீழே பண்ணணும். 11 4s are 44 ஆயிடும், ப்ளஸ் 9.5 into 4, 9.5 into 4, 5 4s are 22, 9 4s are 36, 37, 38, 38.0 அப்படின்னு வரும். இங்கே பாயிண்ட் இருக்கனால இங்கே பாயிண்ட் வைக்கிறதுனால பாயிண்ட் கேன்சல் ஆகிடும். ஜீரோக்கு அப்புறம் பாயிண்ட் இருந்தால் அது என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். அப்போ நம்மளுக்கு பேலன்ஸ் என்ன இருக்குது? 38 அப்படிங்கிறது இருக்குது. ப்ளஸ் 13.5 into 7 நம்மளுக்கு என்ன வரும்? 94.5ங்கிறது வரும். இப்போ மேலே இருந்து கீழே எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி முடிச்சுட்டு ஹோலாக ஒரு மைனஸ் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு கீழே இருந்து மேலே நம்ம மல்டிப்ளை பண்ணுறதை ப்ரொசீட் பண்ணலாம். ஓகேவா? அப்போது 7 into 9.5 66.5 ப்ளஸ் 13.5 into 4 இல்லைன்னா 4 into 13.5 54, 54.0 அப்படின்னு வரும். 5 4s are 20ங்கிறதுனால 0 வரும். அந்த 0 கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு 54 தான் பேலன்ஸ் இருக்கும். ப்ளஸ் 4 into 11 44. ஓகேவா? நெக்ஸ்ட் 1/2 எல்லாத்தையும் ப்ராக்கெட் எடுத்துகிட்டு எழுத போகிறோம். 44, அதாவது இதை மட்டும் மைனஸ்க்கு அப்புறம் இருக்கிறத மட்டும் ப்ராக்கெட் எடுத்துகிட்டு வெளியே எழுதிக்க போகிறோம். 44 ப்ளஸ் 38 ப்ளஸ் 94.5 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 66.5 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 54 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 44. ஓகேவா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 44ங்கிறதும் மைனஸ் 44ங்கிறதும் கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் டெசிமலில் இருக்கிறத மட்டும் பாருங்கள். 94.5 இருக்குது, 66.5 இருக்குது. இதுதான் 0.5 இருக்கிறதுனால இதை ஃபஸ்ட்டு நம்ம சால்வ் பண்ணலாம். அப்போது 1/2. ஓகேவா? இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 66.5 94.5 எது கிரேட்டர்? மைனஸ் ப்ளஸ் இருக்குது, எது கிரேட்டர்? ப்ளஸ் தான் கிரேட்டர். அப்போ நம்மளுக்கு பாசிட்டிவில் தான் வரும். 94.5ல் 66.5 போச்சு அப்படின்னா 5 கேன்சல் ஆகிடும். அப்போ 94ல் 66 போச்சுன்னா நம்மளுக்கு 28 தான் நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதை நம்ம சால்வ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 38 இருக்குது, மைனஸ் 54 அப்படிங்கிறது இருக்குது. அப்போ 38ஓட 54 தான் கிரேட்டர். அப்போ இப்போ நம்மளுக்கு மைனஸ் ஆகிடும். ஓகேவா? மைனஸ் 54ங்கிறது தான் கிரேட்டர்ன்றால மைனஸ். ஓகேவா? கிரேட்டர் சிம்பிள் மைனஸ். 54ல் 38 போட்டுச்சுன்னா நம்மளுக்கு பேலன்ஸ் 16 இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 1/2 இன்ட்டு 28ல் 16 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் இருக்கிறது 12. ஓகேவா? அப்போ 2 1s are 2 6s are 12. அப்போ நம்மளுக்கு பேலன்ஸ் என்ன இருக்குது? 6 தான் இருக்குது. அப்போது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் PQR is equal to 6 square units. இது நம்மளுக்கு ஃபுல் ஆன்சர் கிடையாது, நம்ம ஜஸ்ட்டு ஒரு பார்ட்டு, இந்த ஃபுல் ஆன்சரோட ஒரு பார்ட்டு. அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து PQR வந்து நம்மளுக்கு என்னது? 6 ஸ்கொயர் யூனிட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மிட் பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு தெரியும். நான் ஏற்கனவே இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் சொல்லியிருந்தேன் மிட் பாயிண்ட் ஃபார்முலா. அப்போது பை மிட் பாயிண்ட் ஃபார்முலாவில் தான் இந்த சம் ஃபுல்லாக நம்ம பண்ண போகிறோம். அப்போ பை மிட் பாயிண்ட் ஃபார்முலா
ஓகேவா? மிட் பாயிண்ட் ஃபார்முலா என்னது நம்மளுக்கு x1 plus x2 by 2 y1 plus y2 by 2 இதான் நம்மளுக்கு மிட் பாயிண்ட் ஃபார்முலா. ஆனால் இங்கே பாருங்க இந்த டயக்ராம்ல நம்மளுக்கு மிட் பாயிண்ட்ங்கிறது தெரியும், பியோட வெர்டிஸ் தெரியும். மிட் பாயிண்ட் தெரியலனா இந்த ரெண்டு வெர்டிசஸ் நம்மளுக்கு தெரியும், மிட் பாயிண்ட் தெரியாது அப்படின்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஆனால் நம்மளுக்கு இந்த மிட் பாயிண்ட்ங்கிறது தெரியும், ரெண்டு வெர்டிஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது x1 y1 x2 y2 அதை தான் நம்ம இங்கே எடுத்துருக்கோம். x1 plus x2 by 2 y1 plus y2 by 2 அதோட மிட் பாயிண்ட் என்ன அப்படின்னு ஈக்குவேட் பண்ணிடலாம். ஈக்குவல் டு அதோட மிட் பாயிண்ட் நம்மளுக்கு என்னது 11,7 அதாவது p. ஓகேவா? பியோட வெர்டிஸ் 11,7. இப்போ நம்ம இங்கேயோ கமா இருக்கு இங்கேயோ கமா இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் x1 plus x2 by 2 ஓட ஃபர்ஸ்ட் நம்பரை ஈக்குவேட் பண்ண போறோம், xஐ ஈக்குவேட் பண்ண போறோம் 11. நெக்ஸ்ட் இந்த y-ஓட y1 plus y2 by 2 ஓட இந்த y வெர்டிஸ் 7ஐ ஈக்குவேட் பண்ண போறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் x1 plus x2 is equal to by 1 போட்டோம் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ x1 plus x2 into 1 நமக்கு என்ன வரும்? x1 plus x2 தான் வரும். 11 2s are 22. அப்போ இங்க ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். இது ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட்ல இருக்கறனால பாக்ஸ் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் y1 plus y2 is equal to அதே மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 7 2s are 14 ஆயிடும். y1 plus y2 into 1 அதே தான் வரும். ஓகேவா? இங்க பாக்ஸ் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் திருப்பியும் பை மிட் பாயிண்ட் ஃபார்முலா, மிட் பாயிண்ட் ஃபார்முலா ஒரு சைடு தான் இப்போ முடிச்சிருக்கோம். இந்த p a to b x1 y1 x2 y2 அதை மட்டும் தான் இந்த ஃபார்முலா போட்டு முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் சைடு இப்போ பண்ணணும் b to c. அப்போ இங்க ஃபார்முலாவும் நம்மளுக்கு என்னவாகும்? சேஞ்ச் ஆகும். இங்க நம்ம எப்படி எடுத்துருக்கோம்? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா x1 plus x2 by 2 y1 plus y2 by 2 அப்படின்னு எடுத்துருக்கோம். அப்புறம் நம்ம இந்த சைடு எடுக்கும்போது எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் x2 plus x3 அப்படின்னு மாறும். x2 plus x3 by 2. இங்கே 3 இருக்கிறதுனால நீங்கள் இங்கே 3 போடக்கூடாது, 2 தான் இருக்குது. x2ங்கிறது 1 x3ங்கிறது 1ங்கிறதுனால 2, இது 2 1 plus 1 2. ஓகேவா? கமா y2 plus y3 by 2 y2 plus y3 by 2. எந்த சைடு பண்ணுறோமோ அந்த சைடுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு ஃபார்முலா சேஞ்ச் ஆகும். ஈக்குவல் டு இந்த சைடு நம்மளுக்கு என்ன மிட் பாயிண்ட் 9.5, 4. அப்போ அதே நம்ம ஈக்குவேட் பண்ணலாம் 9.5, 4. ஓகேவா? அதே மாதிரி தான் நம்ம தனித்தனியாக ஈக்குவேட் பண்ணணும். x2 plus x3 by 2 equal to 9.5. Next y2 plus y3 by 2 equal to 4. ஓகேவா? நெக்ஸ்ட் x2 plus x3 equal to cross multiplication இங்கே 1 போட்டோம் அப்படின்னா அதே தான் வரும். equal to 9.5 into 2 நம்மளுக்கு என்ன வரும்? 19. 19.0 அப்படின்னு வரும். 0 கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா 19. இதில் ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் y2 plus y3 is equal to 4 இருக்கா? இந்த 2 கிராஸ் மல்டிப்ளை ஆகும். 2 4s are இல்லை 4 2s are நம்மளுக்கு என்ன வரும்? 8. இது ஒரு ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் திருப்பியும் பை மிட் பாயிண்ட் ஃபார்முலா. ஓகேவா? அப்போ இந்த சைடும் நம்ம முடிச்சாச்சு, இந்த சைடும் முடிச்சாச்சு. இப்போ பேலன்ஸ் இந்த சைடு இருக்கு. அப்போ நம்மளுக்கு ஃபார்முலாவும் சேஞ்ச் ஆகும். x1 plus x3 by 2 ஆயிடும். x1 plus x3 by 2, y1 plus y3 by 2 equal to இங்க நம்மளுக்கு என்ன மிட் பாயிண்ட் 13.5, 4. 5, 4. ஓகேவா? நெக்ஸ்ட் தனித்தனியா ஈக்குவேட் பண்ணலாம். x1 plus x3 by 2 equal to 13.5. Next y1 plus y3 by 2 equal to 4. இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். x1 plus x3 is equal to 13.5 into 2 நம்மளுக்கு என்ன வரும்? 27.0 அப்படின்னு வரும். அப்போ நம்ம 27 அப்படின்னு எழுதிக்கலாம். 0.0 கட் ஆயிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் y1 plus y3 equal to கிராஸ் மல்டிப்ளை அதே மாதிரி தான். y1 plus y3 into 1 y1 plus y3 தான் வரும். 4 2s are 8. ஓகேவா? இப்படி தனியாக எழுதிக்கலாம். அப்போ நம்ம இது வரைக்கும் 3 சைடும் முடிச்சாச்சு. ஏபி முடிச்சாச்சு, பிசி முடிச்சாச்சு, சிஏ முடிச்சாச்சு. அப்போ அதுதான் நம்ம தனித்தனியாக இப்போ எழுதி வச்சுக்கலாம். ஓகேவா? அப்போ நான் தனியாக இதை எழுதி வச்சுருக்கேன்.
x1 plus x2 is equal to 22, x2 plus x3 is equal to 19, x1 plus x3 is equal to 27. ஏன் நான் y1 plus y2 லாம் எழுதல அப்படின்னா இதை ஃபர்ஸ்ட் நம்ம சால்வ் பண்ணணும். ஓகேவா? அப்போ இதை நம்ம ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம், இதை ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு எடுத்துக்கலாம், இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 3 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இது மூணுத்தையும் கம்பேர் பண்ணுங்க. ஆன் கம்பேரிங் 1, 2 and 3. அப்போ இந்த மூணுத்தையும் நம்ம ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணலாம். பாருங்க, இங்கே x1 இருக்கு, அதே மாதிரி இங்கேயும் x1 இருக்கு. ரெண்டு x1 இருக்கிறதுனால நம்ம அதை வந்து 2x1 அப்படின்னு எடுத்துக்கலாம். 2 times x1 இருக்கு. அதே மாதிரி x2 அதே மாதிரி பிளஸ் 2x2 2 times x2 இருக்கு. நெக்ஸ்ட் x3ங்கிறதும் 2 times இருக்கு. பிளஸ் 2 times x3 எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்கோம். ஈக்குவல் டு இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணதுனால இந்த மூணு நம்பர்ஸையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். 22 ப்ளஸ் 19 ப்ளஸ் 27. ஓகேவா? இதில் x1ங்கிறது 2 வாட்டி இருந்ததுனால 2x1, x2ங்கிறது 2 வாட்டி இருந்ததுனால 2x2, x3ங்கிறது 2 வாட்டி இருந்ததுனால 2x3 எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அதோட ஆன்சர்ஸையும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட் இதை பார்த்தீங்கன்னா மூணுத்தையும் 2ங்கிறது காமனாக இருக்குது. அப்போ 2வை வெளியே எடுத்துட்டு x1 ப்ளஸ் x2 ப்ளஸ் x3யை ப்ராக்கெட்டை எழுதிக்கலாம். ஈக்குவல் டு 22 ப்ளஸ் 19 ப்ளஸ் 27 நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 68 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். அப்போ x1 ப்ளஸ் x2 ப்ளஸ் x3 இஸ் ஈக்குவல் டு 68. மல்டிப்ளிகேஷனில் இருக்க 2 இந்த சைடு வந்துச்சு அப்படின்னா டிவிஷன் ஆகிடும். 2 1s are 2 3s are 6, 2 4s are 8. அப்போது x1 ப்ளஸ் x2 ப்ளஸ் x3யோட வேல்யூ என்ன அப்படின்னா 34. இதுவும் ஒரு ஈக்குவேஷன் தான். அப்போ இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 4 அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் சப்ஸ்டியூட் ஈக்குவேஷன் 1 இன் ஈக்குவேஷன் 4. அப்போ இந்த ஈக்குவேஷன் 1 வந்து ஈக்குவேஷன் 4ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் 1 என்னது? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 4 நம்ம எழுதிக்கலாம். x1 plus x2 plus x3 equal to 34. 1 எப்படி சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா x1 plus x2 ஓட வேல்யூ தான் 22. அப்போ இங்கே x1 plus x2க்கு பதிலாக 22 அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டு plus x3 equal to 34. x3 is equal to 34 plus 22 இந்த சைடு போச்சு அப்படின்னா minus 22 ஆகிடும். அப்போ x3 ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 34ல் 22 போச்சுன்னா நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்கிறது 12. அப்போ x3யோட ஒரு வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு 12 அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் ஒரு வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு, அடுத்த வேல்யூலாம் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ சப்ஸ்டியூட் x3 is equal to 12 in equation 2. அப்போ இந்த x3 is equal to 12ல equation 2ல சப்ஸ்டியூட் பண்ணுறேன். equation 2 என்ன அப்படின்னா x2 plus x3 is equal to 19. அப்போ x3க்கு பதிலாக 12ல சப்ஸ்டியூட் பண்ணி எழுதிக்கணும். x2 plus 12 is equal to 19 அப்படின்னா x2 is equal to 19 plus 12 இந்த சைடு போச்சுன்னா minus 12 ஆகிடும். அப்போ x2 ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 19ல் 12 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்கிறது 7. அப்போ ரெண்டு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் சப்ஸ்டியூட் x2 is equal to 7 in equation 1. அப்போ equation 1 என்னது நம்மளுக்கு x1 plus x2 is equal to 22. அப்போ இந்த x2க்கு பதிலாக 7 சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போ x1 plus 7 is equal to 22. x1 is equal to 22. இந்த plus 7 இந்த சைடு போச்சுன்னா minus 7 ஆகிடும். x1 is equal to 15. 22ல் 7 போச்சுன்னா 15. அப்போ மூணு வேல்யூமே நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஏபிசியோட வெர்டிசஸில் 3 x1ஓட வேல்யூ, x2ஓட வேல்யூ, x3ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா y வேல்யூலாம் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம பிஃபோர் கண்டுபிடிச்சோம் இல்லையா மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி, அதெல்லாம் நான் திருப்பி எழுதிக்கிறேன். y1 plus y2 is equal to 14, y2 plus y3 is equal to 8, y1 plus y3 is equal to 8. அப்போ இதெல்லாம் தான் நம்ம கண்டுபிடிச்சோம் மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி. அப்போ இதுலேயும் நம்ம ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2, ஈக்குவேஷன் 3. ஏன்னா இது வந்து நம்ம தனி, இது தனி, இது தனி, அதனால திருப்பியும் நான் 1 2 3 அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் இதுலேயும் 2 வாட்டி y1 இருக்குது. அப்போ 2y1 ப்ளஸ் y2ங்கிறதும் 2 வாட்டி இருக்குது 2y2 ப்ளஸ் y3ங்கிறதும் 2 வாட்டி இருக்குது 2y3 ஈக்குவல் டு எல்லா ஆன்சரையும் நம்ம ஆட் பண்ணணும்.
14 plus 8 plus 8. Next 2 காமனா எடுத்துட்டு பேலன்ஸ் அப்படியே எழுதிக்கலாம். y1 y2 y3 plus ஓகேவா equal to 8 plus 8 16 16 plus 14 30 ஓகேவா y1 plus y2 plus y3 is equal to 30. மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு 2 இந்த சைடு போச்சுனா டிவிஷன் ஆயிடும். அப்ப 2 1s are 2 balance 1 2 5s are 10. அப்ப நமக்கு என்ன இருக்கு y1 plus y2 plus y3 is equal to 15. பாக்ஸ் போட்டுக்கலாம். அப்ப இதான் நமக்கு என்னது ஈக்குவேஷன் நம்பர் 4. இப்போ அதே மாதிரி தான் என்ன பண்ணோம் சப்ஸ்டிட்யூட் ஈக்குவேஷன் 1 in equation 4. அப்ப equation 1 equation 4 ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். 2 plus y3 is equal to 15 equation 1 என்னது நமக்கு y1 plus y2 வந்து 14. அப்ப இந்த y1 plus y2 க்கு பதிலா 14 சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்க போறோம். 14 plus y3 is equal to 15. அப்ப y3 is equal to 15 plus 14 இந்த சைடு போச்சுனா minus 14 ஆயிடும். therefore y3 is equal to 15 ல 14 போச்சுனா 1. Next substitute y3 is equal to 1 in equation 2. equation 2 ல substitute பண்றேன். equation 2 என்னது y2 plus y3 is equal to 8. y3 ஓட வேல்யூ 1. அப்ப இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். y2 plus 1 is equal to 8. y2 is equal to 8. இந்த plus 1 இந்த சைடு போச்சுனா minus 1 ஆயிடும். அப்போ y2 ஓட வேல்யூ நமக்கு என்னது 8 ல 1 போச்சுனா 7. ஓகேவா அப்ப ரெண்டு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ substitute y2 is equal to 7 in equation 1. அப்ப equation 1 நமக்கு என்னது y1 plus y2 is equal to 14 இதான் equation number 1. y2 க்கு பதிலா 7 நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். அப்ப y1 plus 7 is equal to 14 ஆயிடும். next y1 is equal to 14 plus 7 இந்த சைடு போச்சுனா minus 7 ஆயிடும். அப்ப y1 ஓட வேல்யூ நமக்கு என்னது அப்படினா 14 ல 7 போச்சுனா பேலன்ஸ் 7. ஓகேவா இது மைனஸ் இது பிளஸ் கிரேட்டர் வந்து பிளஸ் தான். அப்போ y1 ஓட வேல்யூ வந்து 7. அப்ப நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ தனியா நம்ம எழுதிக்கலாம் இதெல்லாம். இப்போ நான் கண்டுபிடிச்ச ஆன்சர் எல்லாத்தையும் தனியாக எடுத்து எழுதியிருக்கேன். x1 வந்து 15, x2 7, x3 12, y1 is equal to 7, y2 is equal to 7, y3 is equal to 1. இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சது. நெக்ஸ்ட் நான் a ஓட வெர்டிஸ் நான் என்ன சொன்னேன் x1 y1 அப்படின்னு சொன்னேன். b ஓடது வந்து x2 y2 அப்படின்னு சொன்னேன். c ஓடது வந்து x3 y3 அப்படின்னு சொன்னேன். அப்போ இதை நம்ம தனியாக அப்படியே எழுதிக்கலாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணி. a வந்து x1, y1 15, 7. b என்னது 7, 7. y2 x2, y2 7, 7. c வந்து நமக்கு என்னது 12, 1. y3 x3, y3 12, 1. அப்போ இது கரெக்ட்டா அப்படிங்கறத செக் பண்ணிக்கலாம் நம்ம. இது கரெக்ட்டா ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல இருக்கா அப்படிங்கறத நம்ம கிராஃப்ல செக் பண்ணிக்கலாம். இது வந்து நான் வந்து அக்யூரேட்டாலாம் போடல ஓகேவா சும்மா ரஃப்க்கு தான் நம்ம கரெக்ட்டா ஆன்டி கிளாக்வைஸ் இருக்கா அப்படிங்கிறதுக்கு செக் பண்றதுக்கு தான். அப்போ நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் தான் இருக்கு அவங்க கொடுத்திருக்காங்க. எக்ஸ் ஃபர்ஸ்ட் 15, 7. 15 னா நமக்கு இங்க இருக்கு 7 னா நமக்கு இங்க இருக்கு கரெக்ட்டா. அப்ப இது வந்து நமக்கு என்னது 15, 7 வரும். நெக்ஸ்ட் 7, 7. 7, 7 னா இங்க வரும் 7, 7. நெக்ஸ்ட் 12, 1. 12, 1 னா நமக்கு இங்க தான் இங்க வரும் 12, 1. ஓகேவா இது எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா ஜாயின் பண்ணியாச்சு. பாத்தீங்கன்னா 15, 7 தான் நமக்கு என்னது a ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சதுனால இதான் 15, 7ங்கிறது தான் a. ஆன்டி கிளாக்வைஸா நமக்கு இப்படி தான் வரும். ஓகேவா அப்ப இது ஏனா இதான் b ஆ இருக்கணும் இதான் c ஆ இருக்கணும். அப்ப நமக்கு கரெக்ட்டா இருக்கான்னு பாருங்க. a வந்து 15, 7, b வந்து 7, 7, c வந்து 12, 1 எல்லாமே கரெக்ட்டா தான் இருக்கு. அப்ப நம்ம சம்ல ப்ரோசீட் பண்ணலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் அவங்க என்ன சொல்லிருந்தாங்க ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ABC யும் ஃபைண்ட் பண்ணனும் அப்படினு சொல்லிருந்தாங்க. அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ABC நம்ம கண்டுபிடிக்கணும். equal to 1/2 formula x1 y1 x2 y2 x3 y3 x1 y1 square units. Next
1/2 x1 y1க்கு நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். x1 ஓட வேல்யூ என்னது நமக்கு 15, x2 ஓட வேல்யூ என்னது 7, x3 ஓட வேல்யூ 12, x1 ஓட வேல்யூ 15. நெக்ஸ்ட் y1 ஓட வேல்யூ 7, y2 ஓட வேல்யூ 7, ஓகேவா? y3 ஓட வேல்யூ 1, திருப்பி நமக்கு 7. 1/2 இப்போ நம்ம பிராக்கெட் போட்டுக்கலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணணுமா? அப்போ மேல இருந்து கீழே 15 into 7, 15 sevens are 105 plus 7 ones are 7 plus 12 sevens are 84. next whole minus போட்டுட்டு next கீழ இருந்து மேல பண்ணலாம். 7 sevens are 49 plus 7 12s are 84 plus 1 15s are 15. next 1/2 இந்த மைனஸ் எடுத்துட்டு வெளியே எழுதிக்கலாம், ஓகேவா? அதாவது பிராக்கெட் எடுத்துட்டு எழுதிக்கலாம். 105 plus 7 plus 84 minus 49 minus into plus minus 49 minus into plus minus 84 minus into plus minus 15. next மைனஸ் இருக்கதை மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணலாம். மைனஸ் 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 3 டைம்ஸ் இருக்கு. அப்போ 1/2 மைனஸ் 49 மைனஸ் 84 மைனஸ் 15 நம்மளுக்கு மைனஸ் தான் வரும், ஆனால் ஆட் பண்ணணும். 49 plus 84 plus 15 நம்மளுக்கு என்ன வரும்? 148 அப்படிங்கிறது வரும், ஓகேவா? நெக்ஸ்ட் பிளஸ், ஏன்னா இங்க எல்லாருமே பாசிட்டிவ் தான் இருக்கு பேலன்ஸ். அப்போ பிளஸ் 105 plus 7 plus 84 நம்ம ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு வர ஆன்சர் வந்து 196 வரும், ஓகேவா? அப்போ 196. இதுல கிரேட்டர் எது? 196 தான் கிரேட்டர். அப்போ நம்மளுக்கு பாசிட்டிவ்ல தான் வரும். சப்போஸ் நீங்கள் இதை செக் பண்ணல அப்படின்னா, இது கரெக்டாக அப்படிங்கிறத செக் பண்ணலன்னா உங்களுக்கு ஆன்சர் தப்பாக தான் வரும், ஓகேவா? எதுக்கும் நம்ம செக் பண்ணிக்கலாம், இது கரெக்டாக இருந்தாலும் நம்ம வேணால் செக் பண்ணிக்கலாம், ஓகேவா? நெக்ஸ்ட் 1/2 into 196 தான் கிரேட்டர், அப்போ இங்கே பாசிட்டிவ் தான் வரும். அப்போ 196 148 போச்சுன்னா நமக்கு பேலன்ஸ் இருக்கிறது வந்து 48, ஓகேவா? நெக்ஸ்ட் 2 1s are 2 2s are 4 2 4s are 8. அப்போ நமக்கு என்ன வருது? ஆன்சர் 24 into 1 நம்மளுக்கு 24 தான் வரும். அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ABC is equal to 24 square units, ஓகேவா? நெக்ஸ்ட் திருப்பி நம்ம எழுதிக்கலாம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் PQR நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 6 ஸ்கொயர் யூனிட்ஸ் ஸ்டார்டிங்லேயே கண்டுபிடிச்சோம். இந்த சம்மோட ஸ்டார்டிங்கில் 6 ஸ்கொயர் யூனிட்ஸ். நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? கம்பேர் பண்ணணும். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசியும் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிக்யூஆரையும் கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் ஈக்குவல் டு 24 ஸ்கொயர் யூனிட்ஸ் இல்லையா? இந்த 24 நம்ம எப்படி எடுக்கலாம்? 4 6r அப்படின்னு எடுக்கலாம், இல்லைனா 6 4r அப்படின்னு எடுக்கலாம். அப்போ 4 6r நம்மளுக்கு 24, 4 into 6 ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் 4 into 6 பாருங்க, 6 எங்க வருது? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் PQRம் நம்மளுக்கு 6 தான். அப்போ இந்த 6க்கு பதிலா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் PQR அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்க போறோம். ஏன்னா இதுவும் 6 ஸ்கொயர் யூனிட்ஸ் தானே. இந்த 6 ஸ்கொயர் யூனிட்ஸ்க்கு பதிலா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் PQR நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஏன்னா இதுவும் 6 ஸ்கொயர் யூனிட்ஸ் தான், ஓகேவா? புரிஞ்சுதா? அப்போ நம்மளுக்கு ஃபைனலா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ABC என்ன அப்படின்னா 4 into ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் PQR. அப்போ இதான் நம்மளுக்கு இந்த சம்மோட ஃபைனல் ஆன்சர். ரெண்டுமே நமக்கு ஆன்சர் தான். என்ன அப்படின்னா இந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ABC is equal to 24 ஸ்கொயர் யூனிட்ஸ், இதுவும் ஒரு ஆன்சர் தான். அதே மாதிரி ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ABC is equal to 4 into ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் PQR. அப்போ ரெண்டுமே ஆன்சர் தான், ஓகேவா? அப்போ இதான் நம்மளுக்கு இந்த சம்முடைய ஃபைனல் ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸசைஸ் 5.1ல 8 சம் பார்த்துருக்கோம். பேலன்ஸ் சம்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்ன டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.